ராசப்பா, அன்னைக்கு என் பொண்டாட்டி உன்னை திட்டினப்போ வருத்தப்படாம கோவப்படாம அதையே ஒரு வைராக்கியமா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு உன் உழைப்பால இவ்வளவு பெரிய ஆளா முன்னுக்கு வந்திருக்கேன். உன்னை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ராசப்பா, அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு என் பொண்ணை கேட்டு வந்தப்போ நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், என் பொண்ணு உனக்கு தான்னு நான் முடிவே பண்ணிட்டேன். இது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே எனக்கு நீ மட்டும் தானே சொந்தம். ஆனா நான் உனக்கு மட்டும் சொந்தம் இல்லடா, இந்த உலகத்துக்கே சொந்தம்னு உனக்குன்னு ஒரு சொந்தத்தை தரேன்னு எனக்கு ஒரு சொந்தத்தை கொடுத்துருக்கியே. இதுக்கு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த ஊர்ல இது வரைக்கும் நான் வெறும் எண்ணிக்கையில ஒருத்தனா தான் இருந்தேன். ஆனா இனிமே தான் நான் வாழ போறேன், உன்னுடைய ஆசீர்வாதத்தோட, முழு சந்தோஷத்தோட. அண்ணே. அடடே, வா ராசப்பா. கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டியா? இல்லண்ணே, உங்களுக்கு தானே முதல் பத்திரிக்கை. நான் இந்த நிலைமைக்கு வர காரணமே நீங்க தானே. இந்தாங்க, மெதுவாண்ணே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நல்லா இருப்பா. நல்லா. கால்வலி எப்படின்னு இருக்கு? அதை ஏன்பா கேட்குற? நான் எவ்வளவு ஆழமான கிணறு கோரைக்கெல்லாம் வெடி வச்சுட்டு ஒரு சின்ன காயம் கூட இல்லாம ஏறி வந்திருக்கேன். நம்ம போற நேரம் பாரு, மாட்டுக்கு வைக்க போட போறப்போ முளைக்குச்சி இடிச்சு இப்படி சுளுக்கு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். காலை நல்லா பாத்துங்க, எனக்கு கல்யாண வேலை வேற நிறைய இருக்கு. சரிண்ணே, நான் போயிட்டு வரேன். ராசப்பா. என்னண்ணே? ஒன்னும் இல்ல, நீ போய் கல்யாண வேலையை பாருப்பா. என்ன விஷயம்னாலும் தயங்காம சொல்லுங்கண்ணே. ஒன்னும் இல்ல ராசப்பா, நம்ம முனுசாமி கணத்துல வெடி வைக்கிறதுக்காக கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன். இப்போ இந்த காலோட என்னால முடியாது. சரி, உன்னை அனுப்பலான்னு பார்த்தா நீ புது மாப்பிள்ள. சரி சரி, நீ போ, நான் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றேன். அட என்னண்ணே நீங்க கை நீட்டி வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்தா நம்ம தொழிலுக்கு என்ன மரியாதை? அதுக்கு இல்லப்பா, வேலை தானே கொடுக்குறீங்க, இதுல என்னண்ணே தயக்கம்? அதுக்கு இல்ல ராசப்பா, உனக்கு கல்யாணம் இன்னும் ஒரு வாரத்தில் இருக்குது. இந்த நேரத்துல அண்ணே, எனக்கு வாழ்க்கை கொடுத்தது இந்த தொழில், இதுல எந்த நேரமா இருந்தா என்னண்ணே? நீ சொல்றதும் சரிதான். இந்த நேரத்துல இந்த பணம் வந்தா உன் கல்யாண செலவு உதவும். இதுல 5000 ரூபாய் இருக்கு, சரி வச்சுக்க. நீ புது மாப்பிள்ள, வெடி வைக்கும் போது பார்த்து ஜாக்கிரதையா வை. கண்டிப்பா. போயிட்டு வா. சரி. நாளை காலைல வச்சுடு. சரிண்ணே. ராசப்பா, பார்த்து ஜாக்கிரதையா வேலை செய்யணும். சரி, வரேண்ணே. என்ன சின்னம்மா கொஞ்ச நாள் ஆளைய காணோம்? உனக்கு விஷயமே தெரியாதடி. நம்ம ராசப்ப கூட்டாளிங்க சின்னம்மா குளிக்கிற எண்ணெயில செந்தாட்டி கலந்துட்டாங்க. அதை தேய்ச்சி குளிச்சுட்டு சின்னம்மா உடம்பெல்லாம் புண்ணாயிடுச்சு. அதனால சூரிய ஒளி படக்கூடாதுன்னு சின்னம்மா வீட்லயே இருந்தாங்க. இங்கதான் இருக்கியா? நீங்க போங்க, நான் வரேன். சரிம்மா. என்ன வெளியே வர விடாம எப்படி அவஸ்தைப்பட வச்சேன். இப்போ உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு.
ஃபுல்லா உள்ளே இரு. சாப்பிடாம பட்னே கடை. அப்பதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். என்ன சின்னம்மா இவ்வளவு சந்தோஷமா வரீங்க? அது ஒண்ணும் இல்ல சரசு. அங்க ராசப்பன் கிணறு தோண்டிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாமையே கயிறு எடுத்து வெளியே விட்டுட்டு வந்து அவன் எப்படி வெளியே வரான்னு பாக்கலாம். வெடிக்கை எடுத்து வெளியில போட்டியா? என்னம்மா நீ அங்க ராசப்பன் கிணத்துக்குள்ள வெடி வச்சுக்கிட்டு காணுமா? அது பெருச்சா அவன் உயிருக்கு ஆபத்து. வாங்க கயிறு எடுத்து போட்டு அவனை காப்பாத்துவான். டாக்டர் என்னாச்சு? ராசப்பனுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? எதுவும் சொல்ல முடியாது. நீங்களே இப்படி சொன்ன எப்படி சார்? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை டாக்டர். எப்படியாவது ராசப்பனை காப்பாத்தியா? மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். உடம்பு முழுக்க காயம் அதிகமாகிறதுனால பிளட் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு. உயிருக்கு ஆபத்து இல்லையே? வலது பக்கம் தோள்பட்டையில அதிகமா அடிபட்டதுனால பிளட் ரொம்ப கிளாட்டா இருக்கு. அதனால 1 or 2 டேஸ்க்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. சார் அப்படி சொல்லிடாதீங்க சார். முயற்சி பண்ணுங்க சார். உங்களை தான் சார் மலப்பா நம்பி இருக்கோம். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஏதோ விளையாட்டுக்கு நாங்க செஞ்சதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கிணத்துல உள்ள கயிறை வெளியே எடுத்து இப்படி அவன் உயிரோட விளையாடிட்டீங்க. ராசப்ப அனாத அவனுக்கு கேட்க யாரும் ஆளுன்னு சொல்லிட்டு தானே இப்படி பண்ணிட்ட. உன் பணக்கார புத்தி காட்டிட்டீல. இத பாரு, ராசப்பனுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டான். ஆமா, இன்னும் எதுக்காக இங்க நிக்கிற? ராசப்பன் இருக்கானா செத்துட்டானு சேதி கேட்கறதுக்காக நிக்கிறியா? பாவம், அந்த ராசப்பனை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். கடவுளே, நான் தெரிஞ்ச எந்த தப்பும் பண்ணல. விளையாட்டுத்தனமா செஞ்சுட்டேன். அதுக்குள்ள இவ்வளவு விபரீதம் இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. நீதான் அவனை காப்பாத்தணும்.